மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப ஆண்டுக்காண்டு தொடர்ந்து குறைஞ்சு கொண்டே வருதுங்க. இதில் பார்த்தாங்க, இந்தியாவில் மக்கள் தொகை ஆண்டுக்காண்டு குறைஞ்சிக்கிட்டே வர்றதில் தமிழகமும் ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லி புள்ளி விவரம் தெரிவிக்குதுங்களா. 2012ஆம் ஆண்டுங்க 12.5, அதாவது 12.5 லட்சமாக இருந்த குழந்தைகள் பிறப்பு விகிதம் தற்போதைய 2024ஆம் ஆண்டு புள்ளி விவரத்தின்படி 8.4, அதாவது 8,40,000 குழந்தைகள் பிறப்பு விகிதமாக தெரிவிக்குதுங்கிறாங்க. 1971 பார்த்தீங்கன்னா, அதாவது அரை நூற்றாண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பீகார்லேயும் தமிழ்நாட்டிலையும் ஈக்குவலான மக்கள் தொகை தான் இருந்திருக்காங்க. அதாவது 4 கோடி இருந்திருக்காங்க. இப்போ 2024ஆம் ஆண்டு மக்கள் தொகையின்படி பார்த்தாங்க, பீகாரில் 12 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 8 கோடி தான் இருக்காங்க. அன்றைக்கி ஈக்குவலாக இருந்த மாநிலங்கள் இன்றைக்கி பாருங்களேன் எவ்வளோ தூரம் வேறுபாடாக இருக்குன்னு. பீகாரில் அதிகமாகவும் தமிழ்நாட்டில் குறைவாகவும் இருக்கும் பாருங்களேன். பீகாரில் ஒரு குடும்பத்துக்கு 3 குழந்தைன்னா தமிழ்நாட்டில் 2 குழந்தைகள் இருக்கிறதே கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புள்ளிவிவரம் தெரிவிக்குதுங்கிறாங்க. அதாவது 1970 இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்குங்க. மக்கள் தொகை கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி இதை தீவிரமாக கடைபிடிச்ச மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று. அதனால தான் பிறப்பு விகிதம் சரிஞ்சிருக்கு அப்படின்னு புள்ளி விவரம் தெரிவிக்குது. அப்படி தென்னக மாநிலங்கள், அதாவது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாமே தமிழ்நாடு மாதிரி தான் பிறப்பு விகிதம் அதுலேயும் குறைவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அரசியல் ரீதியாக இல்லாத குடும்ப ரீதியாக வந்து ரொம்ப பாதிக்கும். இப்போ எங்கே வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்குதோ அங்கே தான் அதிகார பலம் அதிகமாக இருக்கும். நம்ம இந்திய நாட்டிலே பார்த்திங்கன்னா 14 பிரதமர் வந்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதே அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எண்ணிக்கை எங்கே இருக்குதோ அங்கே தான் அதிகார பலம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதரும் சராசரியாக 80 வயது சராசரி வயதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ ஜப்பான், கொரியா போன்ற நாடுகள் கூட இந்த பிறப்பு விகிதத்தை கடினமான நிலையில் தான் எதிர்கொள்ளுது. அவங்கேயும் பிறப்பு விகிதம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஆந்திர பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு 3 குழந்தைகள் பிறந்ததுன்னா அந்த குடும்பத்துக்கு அரசு சலுகைகள் உண்டு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டாலினும் தன்னுடைய பிரச்சாரத்தில் திரு ஸ்டாலின் அவர்களும் இந்த பிறப்பு விகிதத்தை பற்றி அவரும் பேசியிருக்கிறாருங்க. இதுக்கு காரணம் திருமண தாமதம் ஆகிறதுங்க, கல்வி கட்டணம், மன அழுத்தம், வாழ்வாதாரம், விலைவாசி பிரச்சனை, இதெல்லாமே இப்போ பிறப்பு வீதம் குறையிறதுக்கு ஒரு காரணம்னே சொல்லலாங்க.